தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 34 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஆமேன். சங்கீதத்தில் மட்டும் மொத்தம் 20க்கும் மேற்பட்ட நன்றிகள் சொல்லப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மட்டும் ஸ்தோத்திரம் நன்றி 116 முறையும் சொல்லப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் நன்றி ஸ்தோத்திரம் 84 முறையும் எழுதப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் ஒருவருக்கு கொடுப்பதன் மூலமாக நன்றியை வெளிப்படுத்துகிறோம். இந்த உலகில் பிதா நன்றி அறிவில்லாதவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார் என்று இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:35 சொல்கிறார். மற்றும் நான் பவுலை குறித்து பார்க்கும் பொழுது பவுலை குற்றப்படுத்தி பிரதான ஆசாரியன், மூப்பர்கள் மற்றும் தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸ் இடம் பிராது பண்ணுகிறார்கள். ஆனால் இங்கு பவுல் ஃபேலிக்ஸ் மூலம் தான் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறார். ரோமர் 14:1-4 நாம் நமது பரிசுத்தவான்கள் எல்லோரையும் நமது சபையார் எல்லோரையும் வாழ்த்துங்கள் என்றும் நன்றி செலுத்துங்கள் என்றும் சற்று வித்தியாசமாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டுமாம்? அவன் நியாயம் விசாரிக்கவும் மனோவாவிடம் பல காரியங்கள் குறித்து சொல்லியும் சிம்சோன் கீழ்ப்படியாமல் பெலிஸ்தரின் பெண் தெலீலாள் மீது மோகம் கொண்டு ஓடுகிறான். தேவ கட்டளைகளை மீறுகிறான். தேவனும் அவனை கைவிட்டு விட்டார். மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தன எகிப்திலிருந்து விடுவித்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தது எதற்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவே. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த விடுதலை பெற்ற நன்றியை அறிவில்லாமல் இருக்கும்போது தேவனும் ஜனங்களை கைவிட்டு விட்டார். மற்றும் 2 நாளாகமம் புஸ்தகம் 33 மனாசே நன்றி அறிவில்லாமல் இருந்தபோது தேவனும் அவனை கைவிட்டு விட்டார். சிறை பிடித்து போகப்பட்டான். ஆனால் மறுபடி மனம் திரும்பி தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது மனாசேயை தேவன் உயர்த்தினார். நாமும் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆமேன். God bless you.